இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு பாடுகளின் பாதை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் சந்திக்கிற ஒரு காரியம் பாடு, பிரச்சனை. குடும்ப வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோம். இன்னும் அநேகர் சொல்வது பாடுகளுக்கு மேலே பாடு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை சந்தித்து அநேகர் சோர்ந்து விடுகிறோம். இன்றைக்கு வேதத்தில் அநேகர் இப்படிப்பட்ட பாடுகளின் பாதையிலே அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாச ஓட்டம், ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவன் அனுமதித்த அநேக பாடுகள். முதலாவது அவன் சந்தித்த ஒரு பாடு என்றால், அவன் ஆதியாகமம் 21:9 பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணி சாராளை கண்டுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போ அங்க எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் அவனுடைய மகன் இஸ்மவேல் ஈசாக்கை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார். பரியாசம் பாருங்க, அந்த பரியாசத்தின் காரியங்கள், இந்த வார்த்தை என்னவென்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்குது. பரியாசத்துடைய வார்த்தைகள் அது வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழி சங்கீதம் 119:51 அகந்தைக்காரர் மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்ட அகந்தைக்காரர்கள் மிகவும் பரியாசம் பண்ணியும். இன்றைக்கு பரியாசம் பண்ணுகிறவர்கள் எப்படி பண்ணுகிறார்களா, அகந்தை, அவர்கள் இருதயத்தில் இருக்கிற அகந்தையான வார்த்தை அங்கே அவர்களை பரியாசம் பண்ண வைக்கிறது. இந்த ஆகாருடைய மகன் இருதயத்துல இருந்த அகந்தை அவன் ஈசாக்கை பரியாசம் பண்ணும்படியாக அழைக்கிறது. பாருங்க, அந்த பரியாசத்தின் நிமித்தம் வீட்டுக்குள்ள பிரச்சனை. ஆனால் தேவனும் அதை அனுமதிக்கவில்லை. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்து இஸ்மவேலை அனுப்பிவிடும்படி சொல்கிறார். அனுமதிக்கல. ஆண்டவருக்கு இந்த பரியாசம் பண்ணிக்கிற இந்த வார்த்தை பிடிக்கல. அதனால ஆபிரகாமோட அவனுடைய மகன் இஸ்மவேல் ஆகாரை வெளியே அனுப்பும்படிக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அகந்தையான பேசு. இன்றைக்கு அநேக வீடுகள்ல இந்த சூழல், இந்த பாடு, அநேகர் இதை சந்திக்கிறோம். மற்றவர்களுடைய அகந்தையான வார்த்தைகள், பேச்சு, பரியாச கூட்டர்கள், இதன் நிமித்தம் பாடுகளுக்கு மேல பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் உண்டு. இந்த ஈசாக்கு சிறு வயதிலேயே பரியாசம் பண்ணப்படுகிறான். இரண்டாவது அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட பாடு என்றால் மோரியா மலையிலே ஈசாக்கின் தகன பலி. ஆதியாகமம் 22:9 தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த ஆபிரகாம் ஈசாக்கு அந்த ஆபிரகாமோடு செல்லும் போது, பயணிக்கும் போது எத்தனையோ பலிகளை அவன் பார்த்திருப்பான். இன்றைக்கு அவர் செல்லும் போது பலி செலுத்துகிற ஆடு இல்லை. அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறான், ஆடு எங்கே என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். பாருங்க, அந்த மகனை பலிபீடத்துல அடுக்கி வைத்து அந்த கட்டைகளெல்லாம் அடுக்கி அங்க கிடத்தும் போது அந்த ஈசாக்கு பேசவே இல்லை, அமைதியா இருக்கிறான். பாருங்க எவ்வளோ பொறுமை. பாடுகள், இன்றைக்கு சில நேரங்கள்ல நாம் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை யாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. 2 கொரிந்தியர் 4:17 அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நிந்தை கன மகிமையும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சீக்கிரத்திலே நீங்கும் எந்த உபத்திரவம். இன்றைக்கு பாடுகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாடுகளை சந்திக்கின்றன.
அடுத்ததாக ஈசாக்கு சந்தித்த ஒரு காரியம் என்னன்னா மரணம், தாயின் மரணம். தன்னுடைய 37 வயதிலே அவன் தாயை இழக்கிறான். அது தனிமை பாருங்க. அவன் அங்க சொல்லப்பட்டிருக்குது, ரெபேக்காளை திருமணம் முடிக்கும் போது அவன் ஒரு ஈசாக்கை குறித்து ஒரு வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 24:67 ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி. அப்போ அவன் துக்கம், தனிமை உணர்வு, பாடுகள், இது அவன் ஆறுதல் படுத்தும்படியாக ரெபேக்காளை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த துக்கம் அவனுக்கு அதிகரித்தது பாருங்க. அவனுக்கு குழந்தை இல்லை, குறைவு பாருங்க. திருமணம் முடிந்திருக்கு, இந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் குழந்தை இல்லை பாருங்க. எத்தனை பேர் அவளை பேசியிருப்பாங்க. ஆனால் ஈசாக்கு ஜெபிக்கிறான். ஜெபித்த போது பாருங்க 2 சந்ததி அவன் மீது வருகிறது பாருங்க. அந்த பகுதியில ஆதியாகமத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் காத்திருக்கான் குழந்தைக்காக. இன்றைக்கும் அநேக குடும்பங்கள்ல இந்த பாடுகள், இப்படிப்பட்ட பாடுகள்ல இருக்காங்க. குழந்தை இல்லாதபடிக்கு சந்ததிக்காக காத்திருந்து அநேக துக்கப்படுகிறாங்க. பாடுகள், இந்த பாடுகளை தாண்டுவதற்கு ஈசாக்கு அவன் ஜெபிக்கிறான். 3வது பஞ்சகாலம். இந்த பஞ்சகாலத்திலே அவன் விதை விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, அவன் துறவு. அவன் அந்த இடத்துல அவனுடைய வேலைக்காரர்கள் துறவு தோண்டுகிறார்கள். அங்க இருக்கிற அநேகர் அங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் கர்த்தரனுக்கு ஒரு ரெகபோத்தை கொடுக்கிறார், ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் இல்ல, கேராரிலே அவன் பயப்படுகிறான். தன்னுடைய மனைவி நிமித்தம் தன் உயிருக்கு ஆபத்து விடுமோ, தன்னை கொண்டு விடுவார்களோ என்று அவன் பயப்படுகிறான். அநேக பாடுகளை சந்தித்த ஈசாக்குன்னு சொல்லலாம். அவன் பிள்ளைகள் வளர்ந்து பாருங்க, பிள்ளைகள் நிமித்தம் மன நிம்மதி இல்லாத தன்மைகள், அநேக காரியங்கள். இந்த சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் சுகமும் இருப்பதா பாருங்க. இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள்ல பாடுகள். இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே அநேக பாடுகளை அனுபவி. ஆனால் கர்த்தர் அந்த ஈசாக்கு விசுவாசத்தோடு ஒவ்வொரு பாடுகளை எதிர்கொண்டு ஆண்டவர் சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு பிரச்சனையில, குடும்ப வாழ்க்கையில குழந்தை இல்லை என்னும் இழப்பு, பிரச்சனை, தனிமை, விசுவாச ஓட்டத்திலே ரொம்ப நீங்க சோர்ந்து போயிருந்தனா இந்த ஈசாக்கை நினைச்சு பாருங்க. அவன் பாடுகளிலே கர்த்தர் வச்சு சிறக்கும்படி செய்தார். அவன் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவன் அநேக பாடுகளை சந்த பரியாச கூட்டர்கள், பரியாச பேச்சுக்கு, அகந்தையான வார்த்தைக்கு அவன் இடம் கொடுக்காதபடிக்கு அநேக நேரங்கள்ல நீங்க ஈசாக்கோட இருக்கிறீர் என்பதை அவனுக்கு ஏசப்பா நீங்க வெளிப்படுத்தினது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு ஏசப்பா அற்புதத்தை செய்யறீங்க என்று சொல்லி நாங்க விசுவாசிக்க எங்க பாடுகளை பாதத்திலே வைக்கிறோம் ஏசப்பா. இந்த பாடுல இருந்து நாங்க வெளியேற உடைய நாமத்தை உயர்த்த, ஈசாக்க போல உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள நீங்க கிருபைத்தாங்க. சமூகத்தை தாழ்த்தி வறுமையாக்கு துதிகான மகிமை முக்கிய ஏறடிக்கிறோம். மீட்பு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.